என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழ இருக்க subscribe and red color பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பலாம் வீடியோஸ் போடணும் அப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு பீட் வச்சு ஒரு பீடட் நெக்லைன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த நெக்லைன் பண்றதுக்கு ஏற்கனவே என்னோட நெக்கை நான் ட்ரா பண்ணிட்டேன். நிறைய பேர் இந்த நெக்கை எப்படி கரெக்டாக ஃபேப்ரிக்கில் வரைஞ்சி எப்படி ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி வரையுதுன்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரமோ நெக்கு வித்து எடுத்து இப்போ நான் வந்து நெக்லைன் நியூ மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து டார்க்கன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் எப்போவுமே யூ வரைகிற மாதிரி ஒரு யூ வரைஞ்சிருங்க. ஸோ இது வந்து சென்டர் பாயிண்ட், நெக்லைனோட சென்டர் லைன் தான் இது. ஸோ இந்த சென்டர் லைன்லேருந்து எல்லாம் 2 இன்ச்சுக்கும் ஒரு மார்க் பண்ணணும். ஸோ இங்கேருந்து இந்த சென்டர்லேருந்து ஒரு 2 இன்ச், அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 2 இன்ச், இங்கேருந்து ஒரு 2 இன்ச். ஸோ எல்லாம் 2 இன்ச்சுக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து மார்க் பண்ணி முடித்த பிறகு இப்போ நம்ம மாங்காய் வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் வரையறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரோ ஏதாவது ஒரு கார்ட்போர்டை எடுத்து இப்போது அந்த மாங்காய் ஷேப் நம்ம எப்படி வரையுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து இப்படி வெளியே கொண்டு வாங்க, வந்துட்டு ஹாஃப் த வேல நம்ம இதுக்குள்ளே திருப்புறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாங்காய் ஷேப்பை வந்து பேட்டர்ன் மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா பேட்டர்னும் ஒரே ஷேப்பில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று கட் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வந்து ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு மாங்காய் வந்து இப்படி இருந்தால் ஒரு மாங்காய் வந்து இப்படி டேர்ன் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே இந்த ஒரு மாங்காய் இப்படி தைச்சிட்டேன். இப்போ சென்டர் மாங்காய் நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டேர்ன் பண்ணி வச்சு இப்போ நம்ம இதை தைக்க போகிறோம். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இருக்குது. இது வந்து நம்ம நெக்லைன் தைச்சு திருப்புறதுக்காக நான் விட்டுருக்கேன். இப்போது இந்த மேங்கோவை இதில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி தைக்கிறது நான் காட்டுறேன். இது தைக்கிறது பார்த்தீங்கன்னா 2 சைஸில் பீட் தேவை. ஒன்று சின்ன பீடு, ஒன்று பெரிய பீடு. ஸோ இந்த 2 பீடையும் வச்சு எப்படி இதை ஃபில் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லைனை உள்ளே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீடை வச்சு நல்லா இது டைட்டாக எங்கே லாக் ஆகுதோ அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து இது குத்த போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஒரு பீடாக நீங்கள் வந்து தைக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி டேர்ன்ஸ் வரும்போது 3 பீடு எடுக்காமல் ஒரு 2 பீடை எடுத்திங்கன்னா டேர்ன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதை ஃபினிஷ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த ஷேப் இன்னும் அழகாக இருக்கும். குட்டி குட்டி பீட்ஸ் தைக்கும்போது இன்னும் நல்லா நெருக்கமாக நம்ம தைக்க வேண்டியது வரும். ஸோ இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக இந்த என்டையர் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒன்ஸ் வந்து இந்த மாங்காய் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ see you next time. Till then, take care. Bye bye.